ரம்புக்கண்ண பகுதியில் கழிவகற்றல் குழிக்குள் வீழ்ந்து 4 உயிரிழந்துள்ளனர். கழிவகற்றல் குழிக்குள் வீழ்ந்த பெண் ஒருவரை காப்பாற்ற சென்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. ரம்புக்கனை பரப்பி மீதனிய தோட்ட பகுதியில் தனது வீட்டு முற்றத்தை துப்புரவு செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் 34 வயதான நிரூபமா ஹர்ஷினி குமாரி எதிர்பாராது வீட்டிலிருந்த கழிவகற்றல் குழிக்குள் வீழ்ந்துள்ளார். ஒரு பகுதி கான்கிரீட்டுடனேயே அவர் வீழ்ந்துள்ளார். அவரை காப்பாற்றுவதற்கு அயலவர்கள் கடும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கழிவகற்றல் குழிக்குள் 3 இறங்கியுள்ளதுடன் அவர்கள் மயக்கமுற்று வீழ்ந்ததாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் கூறினர். நான் இறங்குவதற்கு தயாரான போது அக்கா என்னை பிடித்தவுடன் நான் இறங்கவில்லை. இறங்கியவர்கள் மயங்கி விழுந்ததாக கூறியவுடன் நாங்கள் இறங்கவில்லை. உயிரிழந்த 34 வயதான நிரூபமா ஹர்ஷினி குமாரி 3 பிள்ளைகளின் தாயாவார். அவரின் கடைசி பிள்ளையின் வயது 1 வயதாகும். உயிரிழந்த பெண்ணின் கணவரின் சகோதரரான 44 வயதான ஒருவரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தார். உயிரிழந்த ஏனைய இருவரும் அயலவர்கள் என்பதோடு அவர்கள் 54 மற்றும் 41 வயதானவர்கள். மேலதிக பரிசோதனைகளுக்காக சடலங்கள் கேகாலை சட்ட வைத்தியரிடம் அனுப்பப்பட்டுள்ளது. මේවට ගොඩ වෙලාවට හේතු වෙන්නේ මීතේන් කියන වායුව. ඒ වායුවට විශේෂ ගඳක් නැහැ. இவர்கள் மயக்கமுறுவதற்கு மீத்தேன் என்கின்ற வாயுவே காரணம். அந்த வாயுவிற்கு நாற்றம், நிறம் இல்லாமையால் அறிந்து கொள்வது கடினம். பரிசோதனை செய்தால் மீத்தேன் வாயுவுடன் ஐத்ரைன் சல்பைட் வாயு இருப்பதை கண்டறிய முடியும். மீத்தேன் வாயு சூழலில் உள்ள ஆக்சிஜனை குறைக்கும் தன்மை கொண்டதுடன் சுவாசத்தை கட்டுப்படுத்தும். අපේ පරිසරයේ තියෙන ඔක්සිජන් ප්‍රමාණය අඩු කරනවා. හුස්ම හිර කරනවා. වාතාශ්‍රය අඩු තැනකට යනවා නම් පොඩ්ඩක් පරීක්ෂාකාරී වීම හොඳයි.